வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம மனிதர்களாக இருக்கிறதுனால அநேக விஷயங்களே நாம் தவறுகிறோம். நிறைய விஷயங்கள் வெளி தோட்டத்தில் வந்து நம்ம ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக நம்ம வந்து ஒரு தவறுமே செய்யாதவர்களாய், நான்லாம் ஒரு பெரிய பாவத்தை பண்ணலை அப்படின்னு நம்ம காமிச்சுக்கிட்டாலும், ஆனால் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய பேரிடத்துல இருக்கிறது. சில நேரங்களில் சிலருக்கு சந்தேகம் வரும், ஆண்டவர் எப்படி மன்னிக்க போகிறாரு தெரில, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு. ஆனால் நான் நம்புகிறேன், உங்களுக்குள்ள எப்பவுமே ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் வந்து கட்டாகாமல் இருக்கணும்னா, ஒரு தாழ்மையுள்ள இருதயம் உங்களுக்குள்ள இருந்தால் போதும். தாழ்த்திடணும். மிஸ்டேக் பண்ணிட்டோமா, ஆண்டவரே நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு இல்லை, நான் பண்ணது நியாயம், நான் எப்படி அவங்க பேசினாங்க நான் பேசினேன், அவங்க சொன்னாங்க நான் சொன்னேன், இந்த மாதிரி இருந்துச்சு அதனால நான் பண்ணிட்டேன், இந்த மாதிரி வாய்ப்பு இருந்துச்சு எல்லாரும் பண்ணாதையா நான் பண்ணிட்டேன், அவங்க எல்லாம் பண்ணதுதான் நான் பண்ணேன், நான் எவ்வளோ மேலு, அவங்களெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் பண்ணதெல்லாம் ஒரு பாவன்ற லிஸ்ட்லேயே வராது, அவங்கெல்லாம் 100% அப்படி இருக்காங்க, நான் சின்ன இது பண்ணதுக்கா அப்படின்னு நம்மை நிரூபிக்கிற குணம் வந்து எப்பவுமே இருந்துடக்கூடாது. இன்னொருத்தரை சுட்டி காட்டி அவங்கள விட நான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் வந்து யாருக்குமே கிடையாது. இல்லைன்னா இன்னொருத்தர் அவங்க செஞ்சாங்க நானும் செஞ்சேன் அப்படின்னு சொல்ற அதிகாரம் கூட கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்பவும் ஒரு தாழ்மையான இருதயம். அவங்க என்னதான் பண்ணிதான் நான் மிஸ்டேக் பண்ணிருக்க கூடாது ஆண்டவரே, நான் பண்ணது தப்பு தான் ஆண்டவரே, நான் அந்த இடத்துல உங்க நாமத்தை மகிமைப்படுத்திருக்கேன், நான் அப்படி பண்ணாம விட்டேன், என்னதான் சூழ்நிலை எனக்கு சாதகமா இருந்தாலும் நான் பண்ணிருக்க கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட இருதயம் உங்களுக்குள்ளே, அதான் தன்னை நல்லவன் என்று நிரூபிக்காம தாழ்மை உள்ள இருதயம் யார்கிட்டலாம் இருக்குதோ அவங்களுக்கு கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆனா நிரூபிக்கிற இருதயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க ஆண்டவரை ரொம்ப நெருங்க முடியாது. இல்ல இல்ல, அப்ப ஆண்டவர் சொல்லுவார், சரி நீ போயிட்டு வா, அப்புறம் அடிபட்டு தான் நீ வரணும், நீ போயிட்டு வாப்பா, எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நீ உணர்ந்ததுக்கு அப்புறம் வா அப்படின்னு. அதனால நம்மை பொறுத்த அளவில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, நான் வந்து எந்த மிஸ்டேக் பண்ணல அப்படின்ற அந்த நிரூபிக்கிற இருதயம் வந்து எப்பவுமே நமக்கு வந்துடக்கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? மேனேஜர் ஏதாவது சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா, இல்லைன்னா ஓனர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா நமக்கு உடனே வந்து என்ன கோவம் வந்ததுன்னா, எப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, நான் பண்ணது என்ன தப்பு, நீங்க பண்ணதோட பெருசா இல்லை, நீங்க பண்ணீங்க நான் பண்ணேன், நீங்க சொன்னீங்க நான் சொன்னேன். ஒரு அதிகாரத்திலே ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்கும்போது இதுல ரொம்ப கவனம். எல்லாரிடத்துலையும் நான் பண்ணது பாருங்களேன், கார் ஓட்டிட்டு போறோம், வண்டி ஓட்டிட்டு போறோம், போகும்போது யாரோ ஒருத்தர் குறுக்கே வந்துடுறாங்க, நம்ம டக்குன்னு பிரேக் போட்டுறோம், நம்ம அறியாமலே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, பார்த்து வர முடியாதா அப்படின்னு நம்ம திட்டுறோம், நம்ம அறியாமலே திட்டிடுறோம். ஆனா அவன் ரொம்ப கோவக்காரனா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, நீ பார்த்து வர வேண்டியதானயா, அவன் அப்படிதான் கேட்பான். நம்மளே நிறைய நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா தப்பாதான் போயிருப்போம், நம்ம மேலதான் தப்பு இருக்கும், ஆனா அவன் திட்டுன உடனே நமக்கு ரொம்ப கோவம் வரும். பாருங்களேன், நீ போக வேண்டியதானே அப்படின்னு நம்ம உடனே சொல்லுவோம். அப்போ பொதுவாகவே நம்ம நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி நம்ம வந்து நிரூபிச்சிருவோம், நம்மள அந்த தாழ்ந்த அந்த போற இடத்துல அந்த சுபாவம் வராது. ஆனா உண்மையிலே கர்த்தருக்கு முன்பாக அப்படி ஆண்டவருடைய பிள்ளைங்க சொல்லிடவே முடியாது. இல்ல ஆண்டவரே, மிஸ்டேக் ஏன் பேர்ல ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே, நீங்க போய் நில்லுங்க, நிச்சயமா சொல்றேன் ஆண்டவர் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாருங்க, விட்டு கொடுக்கவே மாட்டாரு. தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படும்.